வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக விளையாடியதால் கேகேஆர் அணி மீண்டும் போராட வாய்ப்பு பெற்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்து வீச்சாளர்கள் மிகச் சிறப்பான செயல்திறன் காட்டினர். முக்கியமான போட்டியில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். இந்த வெற்றி டூர்னமென்ட்டில் தொடர்ந்து இருக்க அவர்களுக்கு உதவியது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பந்து வீச்சாளர்கள் நேற்று நடைபெற்ற முக்கியமான ஐபிஎல் போட்டியில் மிகச் சிறப்பான செயல்திறன் காட்டி அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். டூர்னமென்ட்டில் தொடர்ந்து இருப்பதற்காக இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய நிலையில் இருந்த கேகேஆர் அணி தங்களது பந்து வீச்சாளர்களின் அருமையான ஆட்டத்தின் மூலம் எதிரணியை குறைவான ஸ்கோருக்கு அடக்கி வைத்தது. முதலில் பேட்டிங் செய்த எதிரணி நல்ல தொடக்கம் பெற்றிருந்த போதிலும் கேகேஆர் அணியின் பந்து வீச்சாளர்கள் ஒவ்வொரு ஓவரிலும் அழுத்தம் கொடுத்து விளையாடினர். குறிப்பாக மிடில் ஓவர்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தி எதிரணியின் ஆட்டத்தை சீர்குலைத்தனர். வேக பந்து வீச்சாளர்களும் ஸ்பின்னர்களும் ஒன்றிணைந்து சிறப்பாக செயல்பட்டது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கேகேஆர் அணியின் பந்து வீச்சு பிரிவின் தலைவரான வேக பந்து வீச்சாளர் இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகள் எடுத்து சிறப்பாக விளையாடினார். அவரது ஆதரவுடன் மற்ற பந்து வீச்சாளர்களும் சிறப்பான கட்டுப்பாட்டுடன் பந்து வீசினர். ஸ்பின் பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் மிடில் ஓவர்களில் ரன் விகிதத்தை கட்டுப்படுத்தி எதிரணி பேட்ஸ்மேன்களை அழுத்தத்தில் விளையாட வைத்தனர். கேகேஆரின் கேப்டன் இந்த வெற்றிக்கு பிறகு பேசுகையில், எங்கள் பந்து வீச்சாளர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். முக்கியமான நேரத்தில் அவர்கள். நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.